அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஸ்கரன். நான் கடந்த கிளாஸில் சொல்லியிருந்தேன்னா அடுத்த கிளாஸில் லீகல் சிஸ்டம் அண்ட் லீகல் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிப்போம். ஆனால் அதுக்கு முதல் முக்கியமாக நாங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் லோ, அரசியலமைப்பு சட்டம் என்று தமிழில் சொல்லுவாங்க. சிங்களத்தில் நான் நினைக்கிறேன் ஆண்டு கிரம விவஸ்தாவை அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இப்படி இந்த அரசியல் அமைப்பு அல்லது அரசியலமைப்பு சட்டம் என்றால் நாங்கள் தமிழாக்கள் அடிக்கடி நாங்கள் இந்த வார்த்தையை எல்லாற்ற காதுகளில் வழியாகவும் அல்லது மீடியா அல்லது ஒரு சர்வதேச ஊடகங்கள் இதுகளில் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். காரணம் என்னென்னா தமிழர்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறதால அது எல்லா இடங்கள்லையும் ஒரு விவாதத்துக்கு உள்ளாகப்படுற ஒரு விடயம். சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அரசியலமைப்பு என்னென்று எல்லா தமிழ் மக்களும் குறிப்பாக மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னென்னா, இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் அல்லது யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் சின்ன சின்ன டவுட்டுகள் கேட்டால் அதை சொல்லக்கூடிய அளவில் அல்லது இங்கே இருக்கு அதை பாருங்க அல்லது இந்த புத்தகத்தை படித்தா அதில் சில விடயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று விளங்கப்படுத்துகிற அடிப்படையில் உங்களுக்கு அந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கணுன்றது இந்த எல்எல்பி கற்கை நெறியின்ற ஒரு அடிப்படை. ஸோ அது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது சம்மந்தமாக நாங்கள் படிப்போம். முதலாவது அரசியலமைப்புண்டா என்ன? இப்போ அரசியலமைப்புண்டா ஒரு நாட்டுன்ற பல கூறுகள் இருக்குன்ற ஒரு மேஜர் கூறாக என்ன இருக்கும்? ஒரு பாராளுமன்றம் இருக்கும், ஒரு ஜுடிஷியல் இருக்கும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கும், அடிப்படை உரிமைகள் இருக்கும். அதுகள கூறுகள், அந்த கூறுகள் இருக்கு தானே, அந்த கூறுகள் அதன் வரையறை அதன் கட்டுப்பாடுகள் சம்பந்தமான ஒரு கோவை தான் அரசியலமைப்புன்னு சும்மா சாதாரணமாக வரவிலக்கணப்படுத்துவாங்க. ஆனால் அதை தாண்டி அது உள்ளார்ந்த பல அர்த்தங்கள் இருக்கு. அதை லேயர்ஸாக இந்த பாடங்களில் நாங்கள் படிப்போம். அப்படி இருக்கும்போது இலங்கையின் அரசியலமைப்பு வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். ஏன்னா இலங்கைக்குன்ற ஒரு அரசியலமைப்பு ஆரம்பத்தில் மன்னராட்சிகள் தான் இருந்தது, இப்போ முடியாட்சிகளில் தான் இருந்தது. அரசியலமைப்பான்னு சொல்கிறது ஒரு டவுட் இருந்தாலும் ஒரு நாட்டுக்குரிய ஒரு ஆட்சி அதிகாரம் மன்னர்கள்ட்ட தான் இருந்தது. அங்கே ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இருக்கையில் மேலே 1505 போர்த்துகீசர் வர்ற வரைக்கும் கூட இலங்கையில் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இல்லை. ஒரு எழுதப்படாத ஒரு காலகாலமாக பண்பாடு ரீதியாக பழக்க வழக்கங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த வழக்கங்கள் தான் இருந்தது. 1505 போர்த்துகீசர் வராங்க. பிறகு 1656 உள்ளாந்தர் வராங்க. உள்ளாந்தர் தான் நிறைய சட்டங்களை உருவாக்குறாங்க. சட்ட அமைப்பு அவங்க தான் நீதிமன்றங்களை கொண்டு வராங்க. இந்த கிராம நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், பிறகு ஒரு மேல் நீதிமன்றம் அப்படின்ட்டு அவங்க சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பதிவுகளை மேற்கொள்கிறாங்க, பிறப்பு பதிவுகள், அப்படியே நிறைய விடயங்களை உள்ளாந்தர்கள் தான் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும், பிரிட்டிஷ் 1796 ஸ்ரீலங்காக்குள்ளே வராங்க. உள்ளாந்தர்கிட்ட தாங்கள் கைப்பற்றுறாங்க. அவங்க நிறைய சிஸ்டங்களை கொண்டு வராங்க. அது எப்படின்னு படிப்போம். 1815 தான் ஒட்டுமொத்த இலங்கையும் பிரித்தானியர் கைப்பற்றுறாங்க. ஏன்னா 1796 கரையோரங்களை கைப்பற்றுறாங்க. 1815 மலையகத்தையும் சேர்த்து, அதாவது கண்டி ராஜ்யத்தையும் சேர்த்து கைப்பற்றுறாங்க. 1815 தான் முழுமையாக பிரித்தானியர்கள ஆட்சிக்குள்ளே போகுது. இதுக்கு பிறகு அவங்க முதலாக கொண்டு வராங்க 1833 கோல்புருக் கமரன் சொல்லிட்டு கோல்புருக் கமரன் சீர்திருத்தம்னா அதில் ஒரு சின்ன ஒரு அரசியலமைப்பு என்ற பேரில் உண்டை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மேனிங் சீர்திருத்தம், அதுக்கு பிறகு மெக்கலம் சீர்திருத்தம்,
ஆனால் முக்கியமாக வந்து 1931ஆம் ஆண்டு வந்து டொனமூர் ஆட்சி வருது, டொனமூர் அரசியலமைப்பு வருது. அதில் தான் சர்வஜன வாக்குரிமை வந்து எல்லாரும் வந்து வாக்களிக்கலாம் என்ற உரிமை வந்து டொனமூர் காலகட்டங்களில் அல்லது டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் தான் கொடுக்குறான். அது வரைக்கும் வந்து இந்த வாக்களிக்கும் உரிமைன்றதே ஒரு மட்டுப்படுத்தப்பட்டு தான் இருந்தது. குறிப்பிட்ட அளவு சொத்துள்ளாக்கள், குறிப்பிட்ட அளவு படிப்பு வீதமுள்ளாக்கள், படிப்பறிவுள்ளாக்கள் தான் வந்து வாக்களிக்கும் உரிமையை வந்து பெற்றிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து அது வந்து பல பேரால் வந்து அது நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி வாக்காளர்களுக்கு ஒரு அடிப்படை அறிவோடு வந்து வாக்களிக்கிற இடத்துக்கு அவங்கள கொண்டு வரணுன்றது ஒரு விவாத பொருளாக இருக்குது. இது எப்படி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையோ அல்லது ஒரு அரசியல்வாதி வந்து வாக்கு கேட்குறதுக்கு இந்தந்த அடிப்படை உரிமை இருக்கணும், அப்படி அடிப்படை தகுதி இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி வாக்களிக்கிற மக்களுக்கும் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணும் அப்படின்றது ஒரு விவாத பொருளாக வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி டொனமூருக்கு முதல் வரைக்கும் படித்தாக்கள், சொத்துள்ளாக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாக்குரிமை இருந்தது. இது ஒரு விமர்சனம், அதுவும் ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாகி தான் 1931ஆம் ஆண்டு வந்து டொனமூர் வந்து சர்வஜன வாக்குரிமை கொடுக்குது. பிரதேச ரீதியாக வந்து மக்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குது. அதாவது அரசியலில் பங்கேற்கிற அதிகாரங்களையும் அங்கீகாரத்தையும் கொடுக்குது. இருந்தாலும் அந்த நிதி அதிகாரம், பாதுகாப்பு அதிகாரம், அந்த மேஜர் செக்டரை வந்து அவங்க வந்து கவர்னரை வச்சுக்கிறாங்க. அந்த பிரித்தானிய முடின்ற பேர்ட ஆளுநர் வந்து அந்த அதிகாரத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிரையும் 1947ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஆனால் 47ஆம் ஆண்டு சோல்பரி கமிஷன் வந்து சோல்பரி சீர்திருத்தங்களை கொண்டு வருது. அதில் நிறைய விடயங்கள் வந்து உரிமைகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குது. இந்த சோல்பரி 1972ஆம் ஆண்டு முதலாவது அரசியலமைப்பு யாப்பு உருவாக்குற வரைக்கும், அதாவது 1947லேருந்து 1972ஆம் ஆண்டு யாப்பு உருவாகிற வரைக்கும் இந்த சோல்பரி ஆட்சியின் அம்சங்கள் தான் நடைமுறையில் இருந்தது. இப்போ முதலாவது அரசியலமைப்பு யாப்பு, சுதந்திர இலங்கையின முதலாவது அரசியலமைப்பு யாப்பு 1972ஆம் ஆண்டு உருவாகுது. அதுக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களால் வந்து 1978ஆம் ஆண்டு ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு யாப்பு வந்து உருவாக்கப்படுறது. அந்த யாப்பில் இருந்து தான் தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு கிளர்ச்சி, ஒரு வேகம், கோபம் எல்லாம் வந்து அந்த அரசியலமைப்பு தான் உருவாக்குனதுன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏனெண்டா நீங்கள் அரசியல் படிக்கிற ஆட்களுக்கு தெரியும், அல்லது அரசியலில் இருக்கிறவங்களோட யாராவது தெரிஞ்சாக்கள் இருந்தால் கேட்டு பாருங்க. இலங்கையின் அரசியலமைப்பு இருக்குது. நான் உங்களுக்கு அந்த புத்தகம் இருக்குது, நான் காட்டுறேன். அந்த புத்தகத்தில் குறிப்பாக இதுக்கு பிறகு நீங்கள் படிக்க வேண்டியது மிக முக்கியம். இதுக்கு பிறகு தான் உண்மையானவங்களோட பாடத்தோடு ரிலேட் பண்ண விடயங்கள் வந்து உள்ளடங்க போது அதைத்தான் படிப்பிக்க போகிறேன். என்ன இதுவரைக்கும் படித்ததெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ என்னென்னா 1978ஆம் ஆண்டு அந்த அரசியலமைப்பு யாப்பில் மொத்தம் 24 அத்தியாயம் இருக்குது, சாப்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 172 உறுப்புரை 172 உறுப்புரை வந்து இருக்குது. அதே மாதிரி 24 சாப்டர் இருக்குது, அத்தியாயம் இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சாப்டரில் அதில் 2வது உறுப்புரையிலே வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இலங்கை ஒரு யூனிட்டரி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யூனிட்டரி கவர்மெண்ட்டாக நாங்கள் படிப்போம் என்னென்ன ஒரு அதிகாரம் அனைத்துமே வந்து
மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கிறதுன்றது தான் யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட்டாக மாநிலங்களை அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்காக பிரித்து அதிகாரம் வழங்கப்பட்ட அது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இலங்கை ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் உண்டு, 2வது உறுப்புரையிலே இருக்குது, அதாவது 2வது ஆர்டிக்கல் 2லேயே இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு ஆத்திரத்தை உருவாக்குற ஒரு விடயமாக வந்து அதில் இருந்தது. ஏனெண்டா அது என்ன ஒற்றையாட்சி அப்படின்னா ஒற்றை பாராளுமன்றம் தான் இருக்குது. அதாவது இந்த சட்டவாக்கு அதிகாரங்கள் எல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்குது. இப்போ என்னதான் மாகாண சபைக்கு சின்ன சின்ன அதிகாரங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த அதிகாரத்தை கூட இந்த மத்திய அரசாங்கம் வந்து நிராகரிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுதான் இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்லேயும் அல்லது யூனிட்டரி கவர்மெண்ட்லேயும் உள்ள வித்தியாசம். ஏன்னா மாகாண சபையில் நாங்கள் ஒரு சட்டத்தை இயற்றி அது 3/2 பெரும்பான்மை வாக்குகளோடு அனுப்பினாலும் அது ஆளுநரோடாக ஜனாதிபதிக்கு வந்து அது வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆகவே அந்த சட்டமன்ற அல்லது சட்ட அதிகாரம் கூட முழுமையாக வந்து மாநிலங்கள் சபைக்கு இல்லை, அதாவது மாகாண சபைகளுக்கு இல்லை. அது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த ஒற்றையாட்சி என்று கேள்விப்பட்டிருப்போம். அடுத்த தேசிய கொள்கைகள் அடிப்படை என்று இருக்கு. அப்போ இந்த தேசிய கொள்கைகள் தான் தமிழ் மக்களுக்கு இன்னொரு மிக ஒரு ஆத்திரத்தை அல்லது கோபத்தை உருவாக்கலாம். அப்படியே எல்லா கொள்கைகளும், இப்போ ஒரு கல்வி கொள்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சுகாதார கொள்கைகளாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கைகள் எடுத்தாலும் தேசிய கொள்கைகள் ஊடாகத்தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நீங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையாக தமிழர்கள் வசிச்சிருந்தாலும் அவங்களுக்குரிய ஒரு கல்வி திட்டங்களை உருவாக்கி அது வந்து நடைமுறைப்படுத்த இயலாது. தேசிய ரீதியால் ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்படும், அதுதான் எல்லா மாகாணங்களுக்கும் வந்து உருவாக்கப்படும். அது மாநிலங்கள் அல்லது மாகாணங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்லையோ அதைத்தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு. அதே மாதிரி தேசிய கொள்கைகள் அடிப்படைகளில் முக்கியமான பாடசாலைகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கூட கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் மிக முக்கியமான விடயம் 13வது திருத்த சட்டத்தில். இப்போ முதலாவது வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்டாக 2வது உறுப்புரையில் இருக்குது. ஆர்டிக்கல் 2லே வந்து ஒற்றையாட்சின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 9ல் இலங்கை பௌத்த மதம் தான் முன்னுரிமையான மதம், அதுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கணும் அப்படின்னு இருக்குது. அது சாப்டர் 2ல் மதம்ன்ற பேரில் டைட்டில் பண்ணி அதுக்குள்ள ஒரே ஒரு விடயம் தான் இருக்குது, 9வது உறுப்புரை. அது ஒரு பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்கு. இதுவும் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உரிய விடயம். ஏனென்றால் ஒரு மல்டி நேஷனல் அல்லது மல்டி எத்னிக் வசிக்கிற நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே அதை ஒரு சரியான ஜனநாயக அல்லது பிறகு நாங்கள் படிப்போம் அரசியலமைப்பு வாதம்ன்றது. இந்த அரசியலமைப்பு வாதத்துக்குள்ளே வருமானது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொழின்னு இருக்குது. அதில் மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற இந்த 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் வந்து அரச கர்ம மொழியாக வந்து சிங்கள மொழி தான் இருக்கும், மற்றது தேசிய மொழியாக வந்து தமிழ் மொழி இருக்குன்றது. இது உண்மையிலே அரச கர்ம மொழியாக வந்து ஒரு இனம் அந்த நாட்டில் இருக்கும்போது அந்த மொழி வந்து நிச்சயம் வந்து அரச கர்ம மொழியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு தேசிய மொழியாக்கின்னு ஒரு ஒப்புக்கு கொடுக்குறதுன்றது சாத்தியமில்லை. ஏன்டா இப்போ ஒரு தமிழாக எல்லாருக்குமே சிங்களம் தெரியும் இல்லை, எல்லாருக்கும் சிங்களம் எழுத வாசிக்க தெரியும் இல்லை. சில கடமைகளை வந்து சிங்களத்தில் வந்து நிறைவேற்றுறது வந்து கடினமான விடயம். தமிழ் மக்களுக்கு அது தமிழில் நிறைவேற்றுறதுன்றது இலகுவாகவும் அவங்களுக்கு விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் 1947 முதல் எல்லாமே ஆங்கில மொழி தான் இருந்தது. அதால் ஏன் சிங்கள மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற அந்த பேசிஸ் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஒரு வேறொரு இனம் வந்து ஒரு அடக்குமுறையில் வச்சிருக்கும் போது அது வந்து ஓகே. ஆனால் சுதந்திர ஒரு இலங்கை அல்லது சுதந்திர நாட்டு மக்களாக வந்து அந்த மக்களுக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்காமல் இருக்கிறது உண்மையிலே ஒரு விசனத்துக்குள்ளாக்கும் அல்லது விமர்சனத்துக்குள்ளாக்குற விடயம். அது அந்த காலத்தை கவர்மெண்ட் வந்து அதை வந்து பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும்ன்றது தான் பல பேர்ட்ட விமர்சனமாக இருந்தது. அப்போ நானே உங்களுக்கு சொன்னேன், இப்போ நிறைய பிரச்சனை. ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்ன்றது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பௌத்த மதத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுன்றது ஒரு பிரச்சனை. அரச கர்ம மொழியாக வந்து சிங்கள மொழி மட்டும்தான் இருக்கும்ன்றது ஒரு பிரச்சனை. தேசிய கொள்கைகள் ஊடாகத்தான் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்கிறது ஒரு பிரச்சனை. இதை தாண்டி இந்த நியமனங்கள் இருக்குது தானே, நியமனங்கள் எல்லாம் இப்போ 13ஆவது திருத்த சட்டத்தில் எல்லா நியமனங்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்து சில நியமனங்கள் வந்து மாகாண சபைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கல்வி அமைச்சின்ற சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து, அதாவது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட், சில அப்பாயின்மெண்ட்டை வந்து மாகாண சபைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட இப்போ 1987ஆம் ஆண்டு தான் அந்த 13ஆவது திருத்த சட்டம் வந்தது. அதில் நிரல்படுத்துகிறாங்க 3 விதமாக லைன் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. மாகாண சபைக்கு கொஞ்சம் அதிகாரங்கள் கொடுத்து, மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அதிகாரம் எடுத்து, மாகாண மத்தியம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரங்களை வந்து 3ஆக பிரித்தாங்க. அப்போ அதில் வந்து சில விடயங்கள் வந்து மாகாண சபைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு சில டீச்சிங் தேவைப்பாடு இருக்கும்போது அதை அந்தந்த மாகாண சபைகள் வந்து அதை வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கெசட் பண்ணி அவங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம்னு இருக்கு. இருந்தாலும் அங்கேயும் தேசிய கொள்கைலாம் இப்போ பாருங்க, தேசிய கொள்கையில் என்ன சொன்னால் சில பாடசாலைகளை வந்து நேஷனல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது வந்து மத்திய அரசாங்கம் தனக்கு கீழே எடுத்துக்கொண்டது. அந்த பாடசாலை நிர்வாகங்களை வந்து மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தும். அதாவது வட மாகாணத்திலேயே அந்த பாடசாலை இருந்தால் கூட அதன் அதிகாரம் அதன் நிர்வாகங்கள் ஃபுல்லாக வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கும். மாகாண திணைக்களங்களுக்கு வளைய கல்வி பணிமனங்களுக்கு அந்தளவு அதிகாரம் வந்து தேசிய பாடசாலைகள் சம்பந்தமாக வந்து வழங்கப்படவில்லை என்றதான் உண்மையில் அந்த நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே நேரடியாக மத்திய அரசாங்கம் தான் செய்யும். அது ஒரு விமர்சனத்துக்குள்ளான விட. இப்படி என்னதான் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிறைய அதிகாரங்கள் வந்து வழங்கப்படாமல் இருக்கிறது இன்னும் ஒரு பாரி விமர்சனத்துக்குள்ளான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த போலீஸ் அதிகாரங்கள் வந்து ஆணைக்குழுக்களை அமைக்கிற அதிகாரம் வந்து ஒரு தமிழாக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற அந்த வட மாகாணத்துக்கு வழங்கப்படையில அப்படின்றது ஒரு அந்த அந்த அரசியல் அபிலாசைகள் வந்து வழங்கப்படையில்லை அப்படின்றது ஒரு விமர்சனம். இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. இப்போ ஒரு தேசிய கொள்கைகளில் வந்து ஒரு பொலிஸ் வருதுன்றா அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சார்பாக தான் அந்த பொலிஸ் வந்து வேலை செய்யக்கூடியவாக. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது வடமாகாண சபைக்கு இருந்தாலும் கூட அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஒரு ஸ்டாஃபாக மத்திய அரசாங்கத்துக்குரிய ஆளாக இருக்கும்போது அவங்க மத்திய அரசாங்கம் நோக்கித்தான் தங்களோட வெறுப்புகளை எல்லாம் காட்டுவாங்கன்றதான் யதார்த்தம். அது வந்து மாற்ற முடியாத உண்மை. இப்படி வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் அரசியலமைப்புகளில் படிக்கும் போதே போக வந்து விளையும் கொள்ளணும். ஆகவே அப்போ அரசியல் அமைப்புன்றது இப்போ ஆர்வம் எந்த நாட்டில் வேணால் அரசியலமைப்பு இருக்குது. நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் படிக்க போகிறது அந்த அரசியலமைப்புண்டா எப்படி இருக்கணும்ன்றது தான். அதுதான் மிக பிரதானமான விடயம். அப்போ இப்போ அரசியலமைப்பு இலங்கையில் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அவன் கோலக்காரனாக இருக்கலாம், கொள்ளக்காரனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், ஒரு படித்தவனாக இருக்கலாம், யார் வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் மனிதம் அப்படின்னா மனிதம்ன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதாங்க. மனிதம்ன்றா அவன் ஒரு சக மனுஷனை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும், மக்கள் மேலே அன்பு செலுத்துகிறவனாக இருக்கணும், ஒரு லவபிளான பர்சனாக இருக்கணும், ஒரு மற்றவனை அடக்காதவனாக இருக்கணும், மனித உரிமைகளுக்கு வந்து
முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இதைத்தான் சொல்கிறது மனிதம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அரசியலமைப்பு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அரசியலமைப்பு வாதம். இதைத்தான் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இந்த மாணவர்களுக்கு சொல்கிற விட. அப்போ பல்கலைக்கழகங்களும் அல்லது ஒரு சட்டம் சார்ந்த அமைப்புகளும் அனைவருக்கும் தெளிவுபடுத்துகிற விடயம் என்னென்னா, இந்த அரசியலமைப்பு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு வாதத்திற்குட்பட்டுத்தான் ஒரு அரசியலமைப்பு இருந்தால் தான் அந்த அரசியலமைப்பு ஒரு சிறப்பான ஒரு அரசியலமைப்பாக இருக்கும்ன்றதான் அரசியலமைப்பு வாதம். அதுக்கு தான் பேர் கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனலிசத்தில் மேஜராக இருக்கிறது ஒரு 5 விடயம், 5 டொக்ட்ரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 5 கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. சுப்ரீமசி கிளவுஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு நாட்டின் அரசியலமைப்பு தான் உயர்ந்த சட்டமாக இருக்கணும். இப்போ பல மூலாதாரங்களை சூஸ் பண்ணி நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும். ஒரு நாட்டின் பல சட்ட மூலாதாரங்கள் இருக்குது. அதில் முதலாவது மிக முக்கியமானது அரசியலமைப்பு, 2வது நியதி சட்டங்கள் ஸ்டாட்யூட்ஸ்ன்னுவாங்க. அடுத்தது கேஸ் லோஸ்ன்னு சொல்கிறது ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள், ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட் என்று சொல்லுவாங்க. அதுதான் கேஸ் லோஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது இன்டர்நேஷனல் டூல்ஸ்ன்னு இருக்குது. இப்படி இந்த மூலாதாரங்கள் முதன்மை மூலாதாரங்களாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் நிலை மூலாதாரங்களாக அல்லது செகண்டரி சோர்சஸாக இருக்கும். புக்ஸ் இருக்கும். ஸ்காலர்ஸ், அதாவது இந்த சட்டம் சம்பந்தமான ஸ்காலர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கும், அல்லது ஆர்டிகல்ஸ் இருக்கும், அல்லது ஒரு ரிசர்ச்சஸ் இருக்கும். அப்போ இதை வச்சு தான் ஒரு தீர்ப்புகள் வழங்கப்படும். அப்போ என்னதான் இவ்வளவு சட்ட மூலங்கள் இருந்தாலும் அதன் சுப்ரிமசியா அல்லது ஒரு மீவர் தன்மையை கொண்டதாக அரசியலமைப்பு இருக்கணும்ன்றதான் அரசியலமைப்பின் முதலாவது வாதம் அல்லது முதலாவது டொக்ட்ரின் அதுதான். அதாவது ஒரு நாட்டில் எந்த சட்ட மூலம் இருந்தாலும் அந்த சட்ட மூலத்தின் உச்ச அதிகாரம் அரசியலமைப்புக்கு தான் இருக்கணும்ன்றது முதலாவது அரசியலமைப்பு வாதம், சுப்ரிமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி என்று இருக்கு. 2வது மிக முக்கியமான விடயம் செப்பரேஷன் ஆஃப் பவர். நான் பல விடயங்களில் பல முறை இந்த விடயங்களை இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்த வலு வேறாக்கல் கோட்பாடு அதாவது டொக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற விடயங்க நான் நிறைய இடங்களில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை இன்றைக்கு ஆழமாக படிப்பேன். இப்போ எப்படின்னா, இப்போ செப்பரேஷன் ஆஃப் பவரில் 3 விடயம் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷனல் செப்பரேஷன் ஆஃப் பவர், அடுத்தது கம்போசிஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர், அடுத்தது செக் அண்ட் பேலன்ஸ். ஒரு நாட்டின் அரசியலமைப்பானது இந்த பேசிஸில் தான் இருக்கணும். அதாவது ஒரு நாட்டின் பவர் அல்லது ஒரு நாட்டின் துறை 3 துறை இருக்கு, மிக முக்கியமான துறை. அதில் முதலாவது துறை எக்ஸிகூட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது நிர்வாகத்துறை. 2வது துறை சட்டவாக்கல் துறைன்னுவாங்க. 3வது துறை நீதித்துறைன்னுவாங்க. இந்த 3ம் ஒரு நாட்டின் 3 தூண்கள் மாதிரி மிக பிரதானமான துறைகள். இந்த 3ம் ஒருவர்கிட்ட இருக்கக்கூடாது. அது 3ம் செப்பரேஷனாக 3 விதமாக செப்பரேட்டாக இருக்கணும்ன்றதான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது எக்ஸிகூட்டிவ் நிர்வாகத்துறை தனியாக இயங்கணும், நிர்வாகத்துறைக்குள்ளே இருக்கிற ஆட்கள் மற்ற துறைகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். மேலே அது நடைமுறையில் இருக்கான்றது 2வது பட்ச விடயம். இந்த 3 துறைகளும் தனித்தனியாக இயங்கணும் அப்படின்றது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்போ ஒரு நாட்டின் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் நிர்வாகத்துறையின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர் அது ஜனாதிபதி. அவர் நிர்வாகம் சம்பந்தமான உச்ச அதிகாரம் யாருக்கு இருக்குமெண்டா அது ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. இது எக்ஸிகூட்டிவ் ஹெட்டாக இருப்பார் ஆர் ஜனாதிபதி. அதே மாதிரி சட்டவாக்கல் துறை ஒரு லெஜிஸ்லேஷன்
சொல்லுவாங்க. அந்த லெஜிஸ்லேஷன் பவர் வந்து யாருக்கு இருக்கும்டா, அது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஒரு சட்டங்களை இயற்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்றா, அது வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அது தனியாக தான் அதுவும் இயங்கும். நிர்வாகத்துறை வேறையாக இயங்கும். நிர்வாகத்துறையில் ஜனாதிபதி, எக்ஸிகூட்டிவ், ஜனாதிபதி, அதே மாதிரி கேபினட் இருக்கும். ரெண்டும் தான் நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கு. ஜனாதிபதி, கேபினட்ஸ், இப்போ நீங்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கேபினட்ஸும் ஜனாதிபதியும் தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பு. அதே மாதிரி சட்டவாக்கல் துறைக்கு பொறுப்பு வந்து பார்லிமெண்ட், பாராளுமன்றம் தான் சட்டவாக்கல் துறைக்கு பொறுப்பாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு துறை இருக்கு, ஜுடிஷியல். இப்போ ஜுடிஷியலுக்கு யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பார். அவர் தான் அந்த நிர்வாகம், ஒட்டுமொத்த நீதித்துறை நிர்வாகத்துக்கும் அவர் தான், அல்லது நீதித்துறைக்கும் அவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். ஸோ இப்படி 3 செக்ஷனும் வந்து தனித்தனியாக இயங்கணுன்றதான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். ஆனால் அது வந்து நாங்கள் இலங்கையில் எடுத்து பார்த்தா, இப்போ இலங்கைன்ற வந்து நான் நினைக்கிறேன் உறுப்புரை 3லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு, மக்களின் இறைமை வந்து பாராளுமன்றம் ஊடாக தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த எல்எல்பியை பொறுத்தவரையில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இலங்கை என்ற அரசியலமைப்போட அல்லது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை வந்து 3 நாடுகளுக்கு இடையில் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்று இலங்கையோட, அமெரிக்காவோட, யூகேயோட, 3 நாடுகள்லையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இலங்கையில் வந்து இந்த 3 துறையிலையும் வந்து தனித்தனியாக இயங்குதா, அது எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்ற விடயங்களை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்படின்னா இப்போ நிர்வாகத்துறைக்குள்ளே சட்டவாக்கல் துறை தொடர்படக்கூடாது. அதே மாதிரி சட்டவாக்கல் துறையோடைய நிர்வாகத்துறையோடைய ஜுடிஷியல் வந்து தொடர்படக்கூடாது, தன்னிச்சையாக இயங்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நிர்வாகத்துறை வந்து செப்பரேட்டாக இருந்தாலும் ஓவர்லேப் பண்ணக்கூடாது. இந்த பாராளுமன்ற சட்டவாக்கல் துறையை ஓவர்லேப் பண்ணக்கூடாது, அல்லது பாராளுமன்ற சட்டவாக்கல் துறை வந்து இதை வந்து செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். எப்படி அதே மாதிரி ஜுடிஷியலை வந்து செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ என்னதான் மக்களால் வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்கள் வந்து ஜனாதிபதி குற்றச்சாட்டில் ஏதாவது ஈடுபடுவாராக இருந்தால், அதாவது நாட்டின் ராஜதுரோகம் என்று சொல்லுவாங்க, அதே மாதிரி ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுவாரா இருந்தால் 38வது சரத்தின்படி, அரசியலமைப்பின் 38வது உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அப்படின்றது வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அவற்றை அதிகாரத்தை செக் பண்ணி பேலன்ஸ் பண்ணுது. இப்போ 6 வருடம் அவரை எதுவுமே செய்யலாதுன்னு இல்லை, அவர் சட்டத்தை மதித்து நடக்கணும். அதை அப்படி நடக்காட்டி அவரையும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது இலங்கையின் அரசியலமைப்பு. ஆல்ரெடி அங்கே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது அர்த்தம். இப்போ எக்ஸிகூட்டிவ்ல ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பாராளுமன்றம் தான் சட்டத்துறைக்கு பொறுப்பு. இப்போ பாராளுமன்றம் சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருந்தாலும் இப்போ ஒரு புதிய சட்டத்தை, ஒரு நியதி சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க, ஸ்டாட்யூட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்கண்டா, நீங்கள் அதுண்ட ரிவ்யூ, அது கான்ஸ்டியூஷனுக்கு மீறி இருக்கா மீற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறைன்ற அனுமதி பெறணும். ரைட்டு, அப்படின்றது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். நீதித்துறைன்ற அனுமதி. இப்போ பாராளுமன்றம் தான் விரும்பின எல்லா சட்டங்களையும் உருவாக்கல, அதுக்கு ஒரு செக் வச்சு ஒரு பேலன்ஸும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீதித்துறை இப்போ என்னதான் ஜட்ஜாக இருந்தாலும் அவர் வந்து தான் நினைச்ச மாதிரியெல்லாம் தீர்ப்புகளை வழங்கலாது. பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் அரசியலமைப்பையும் இந்த சட்ட மூலாதாரங்களையும் பேஸ் பண்ணி தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். அதே மாதிரி அந்த கோப் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோப் கமிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோப் கமிட்டி வந்து நிர்வாகத்துறையின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வந்து இங்கே வந்து செக் பண்ணும். இப்போ கோப் கமிட்டின்னு இருக்கு, கோப்பா கமிட்டின்னு இருக்கு. அதாவது அரச நிதியை
பாராளுமன்றம் கேள்வி கேட்கறது இருக்குது. அதே மாதிரி அரச நிறுவனங்கள் அல்லது அரச கூட்டுத்தாபனங்கள் நிதி நிர்வாகம் சம்பந்தமாக பாராளுமன்றம் வந்து கூப்பிட்டு அதன் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும். இதுவும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் தான். அதே மாதிரி ஜனாதிபதிக்கு என்னதான் அதிகாரங்கள் இருந்தாலும் இந்த உச்சபட்ச ஒரு சட்டம் அதிபராக இருந்தாலும் சரி, ஆடிட்டர் ஜெனரலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்களை நியமிக்கும் போது அந்த அதிகாரங்களையும் வந்து பாராளுமன்றம் கட்டுப்படுத்தும். வேண்டாம், இப்போ பார்லிமெண்டேரியன் கவுன்சில் இப்போ இருக்குது, அதை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் 3 பேர் கொமனான ஆக்கள், மற்றெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆக்களை செய்வாங்க. அவங்களோட அங்கீகாரத்தை பெற்றுத்தான் அவர் ஒரு ஆளை நியமிக்கலாம்ன்றது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் தான். அவர் நிர்வாகத்தில் எல்லா அதிகாரமும் அவருக்கு இல்லை. இருந்தாலும் நிறைய குறைபாடுகளும் இதுக்குள்ளே இருக்குது. செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தாலும் நிறைய குறைபாடுகளும் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு நிர்வாகத்துறைக்குள்ளே ஒரு சட்டவாக்கல் துறை தொடர்படக்கூடாது, ஒரு நீதித்துறை தொடர்படக்கூடாதுன்னு தானே இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் சொல்லுது. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸை வந்து நியமிக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா ஒரு நிர்வாகத்துறையில் உள்ள ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கு. உண்மையிலே இது ஒரு வலுவராக்கல் கோட்பாடை வந்து கொஞ்சம் கீழ்நிலைப்படுத்துகிற ஒரு செயல்பாடாக தான் இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற ஆக்கள் தான் கேபினட் மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்கிறோம். உண்மையில நிர்வாகத்துறைக்குள்ளே இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு பாராளுமன்ற சட்டவாக்கல் துறைக்குள்ளேயும் இருக்கிறது வந்து ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்ற அந்த டொக்ட்ரினை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற விடயமாக தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்குது. இப்போ குறைபாடுகளோடு தான் இலங்கையின் அரசியலமைப்பு இருக்குது. அதே அரசியலமைப்பு வாதங்களுக்கு உட்பட்டு அரசியலமைப்பு இல்லை. குறிப்பாக செப்பரேஷன் ஆஃப் பவரை வந்து முழுமையாக உள்வாங்கி வந்து இலங்கை அரசியலமைப்பு இல்லை அப்படின்றதும் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிறப்புவாதம் இப்படி நிறைய குறைபாடுகளோடு தான் இலங்கையின் அரசியலமைப்பு இருக்குது. இந்த அரசியலமைப்பு வாதங்களை முழுமையாக வந்து உள்வாங்கையில் இருந்த ஒரு விமர்சனமும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ முதலாவது நாங்கள் படித்தோம் சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ன்ற ஒரு கிளாஸ் வந்து படித்தோம். அது வந்து அரசியலமைப்பு வாதத்தில். அதே மாதிரி இப்போ 2வதாக படித்தோம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். இது வந்து 2வது வாதம். 3வது வந்து இருக்குது டிவோல்யூஷன் ஆஃப் பவர். இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது வலுவராக்கல், இது வந்து டிவோல்யூஷன் ஆஃப் பவர்ன்றது அதிகார பரவலாக்கம். அதாவது மத்திய அரசாங்கம் வந்து எல்லா அதிகாரங்களையும் தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிவோல்யூஷன் ஆஃப் பவர், டாக்ட்ரின் ஆஃப் டிவோல்யூஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம். ஆனால் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அந்த அரசியலமைப்பில் வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது. பிறகு 13வது திருத்த சட்டத்தில் தான் குறிப்பிட்ட அளவு அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுது. இந்த நிரல் அமைச்சுக்கள் ஊடாக அல்லது நிரல்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் ஊடாக வந்து மாகாண சபைகளுக்கு சில அதிகாரங்களை வழங்குது. அதுவும் முழுமையாக வழங்கப்படையில்லை. ஆகவே இப்போ டிவோல்யூஷன் ஆஃப் பவரும் வந்து இலங்கையில் வந்து முழுமையாக வந்து கையாளப்பட்டிருக்கா அல்லது உள்வாங்கப்பட்டிருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அதே மாதிரி அடுத்ததான் நாங்கள் பார்க்க டிவோல்யூஷன் ஆஃப் பவர். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஒரு அரசியல் அமைப்பை வந்து ஒரு அரசியலமைப்பு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடிய மாதிரியான அதிகாரங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நியதி சட்டங்கள் உருவாக்குற போது அது வந்து ரிவ்யூ பண்ணப்படக்கூடியதாக இருக்கணும். அது சம்பந்தமான விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதான் இந்த வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. டாக்டர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து இலங்கையில் வந்து ஒரு நியதி சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது டெஃபினட்டாக அந்த ரிவ்யூ அரசியலமைப்புக்கு ஒத்ததாக இருக்கா இல்லையாண்டு அது வந்து முக்கியமாக ரிவ்யூ வழங்கப்படும். பட்டு அது அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தால் அந்த சட்டங்கள் வந்து அந்த இடத்துலேயே நிறுத்தி வைக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து ஒரு குறைபாடு இருக்கிறதாக அரசியல் விமர்சகர் சொல்லுவாங்க. எப்படின்னா
ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் உருவாக்குறதுக்கு முதல் தான் ஜுடிஷியல் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணலுமே ஒழிய சட்டமாக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவும் செய்யப்படையலாதுன்னு சொல்கிறது ஒரு அரசியலமைப்பு வாதத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணுற செயலாக இருக்கிறது என்று சில விமர்சகர்கள் வந்து விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. அடுத்த டாக்ட்ரின் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் லா, அதாவது சட்டவாட்சி. ஒரு நாட்டில் வந்து சட்டவாட்சி தத்துவத்துக்கு அடிப்படையில் தான் வந்து சட்டம் வந்து இயங்கணும் அப்படின்றதான் இந்த டாக்டர் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் லோ. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 13வது உறுப்புரை அடிப்படையில் இலங்கையில் ஒருத்தர் கைது செய்யப்படுறதுக்கு முதல் அதுக்கான காரணம் வந்து சொல்லப்பட வேணும். இப்போ நீங்கள் சட்டம்தான் ஒரு நாட்டு ஆளுநர், இப்போ இலங்கையில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வைங்க, அவருக்கும் ஒரு சட்டம் தான், சாதாரண ஒரு மனுஷனுக்கும் ஒரே சட்டம் தான். இப்போ சட்டத்துக்கு மேலே யாரும் இல்லை. நீங்கள் பழைய அரசியல் தத்துவ ஞானிகள் என்ன சொல்லுவாங்கண்டா, எப்பயுமே ஒரு சட்டம் தான் மக்களை ஆளணுமே ஒழிய அந்த அதிகாரம் படைச்ச எவனாவது சட்டத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அரசியல் அமைப்பாக இருக்காது அப்படின்னு பல தத்துவார்த்த ஞானிகள் தத்துவவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது சட்டம் தான் மக்கள் ஆளணும். அதுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொன்னான், ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரு தனிச்சட்டம், ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு தனிச்சட்டம், ஜனாதிபதிக்கு ஒரு தனிச்சட்டம் எல்லாம் இல்லை. இலங்கையில் எல்லாருக்கும் ஒரு பாமரன்லேருந்து படித்தவன்லேருந்து படிக்காதவன்லேருந்து கோடீஸ்வரன்லேருந்து ஏழையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு சட்டம். சட்டத்தால் தான் மக்கள் ஆளப்படணுன்றது தான் இந்த சட்டவாட்சி தத்துவம். ஆனால் அதை தாண்டி சில ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தங்களோட சிறப்புரிமையை யூஸ் பண்ணி சில விடயங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதுக்காக அந்த சட்டம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு சட்டவாட்சி தத்துவத்தை கொஞ்சம் மீற ஒரு செயலாக இருக்குன்னு ஒரு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அது வந்து மக்களுக்கு இல்லாத ஒரு விடயம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விடயம். ஆனால் அப்படி இருந்தும் சில மக்களோட அடிப்படையான விடயங்களை வந்து சொல்லிடாத விடயங்களை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லத்தானே வேணும். அந்த அடிப்படையில் அது வந்து கொடுக்கப்பட்டது சரிதானே அப்படின்னு சொல்கிறது இன்னொரு அரசியல் விமர்சகர்கள் கருத்து. இது ஒரு விமர்சனத்திலேயே இருக்குது. அதாவது ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்டேரியன் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது சிறப்புரிமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜனாதிபதிக்கு ஆட்சி காலத்தில் அவர் எடுத்த முடிவுகள் சம்பந்தமாக, தவறான முடிவுகள் சம்பந்தமாக கூட அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படாது அப்படின்ற ஒரு சிறப்புரிமை எல்லாம் இருக்குது. உண்மையிலே அது வந்து சில நாட்டை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கு, காலதாமம் வீணடிக்கிறதுக்கு, அல்லது ஒரு டக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரங்கள் வந்து வழங்கணுன்றதுக்காக அப்படியான அதிகாரங்கள் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டதை வந்து சரின்னு ஒரு பக்கமும் பிழைன்னு ஒரு பக்கமும் விமர்சனம் நடக்குது. எப்பயுமே ஒரு அரசியலமைப்புன்றது சரி பிழை என்று 2 பக்க விவாதங்களுக்கும் உட்பட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு இப்போ 22 தரம் திருத்தப்பட்டிருக்கு. அதில் 13வது திருத்தம் தான் அந்த இந்து லங்கா ஒப்பந்தம் வந்து JR ஜெயவர்தனவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் இடையில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம். அது வந்து இலங்கையின் இனப்பிரச்சனை கடுமையாக இருக்கிற காலகட்டத்தில் திருத்தப்பட்ட ஒரு திருத்தம். ரைட்டா? இப்படியான அரசியலமைப்பு சம்பந்தமான சில பேசிக் விடயங்களை வந்து நாங்கள் படித்தோம். அடுத்த இந்த பாடப்பிறப்போட சம்பந்தப்பட்டது அரசியலமைப்பில் அடுத்தது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர், சட்டவாட்சி, அதே மாதிரி இந்த அரசியலமைப்பின் மீறிய தன்மை, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் எப்படி அமெரிக்காலையும் யூகேலையும் இருக்குது அப்படின்ற சம்பந்தமான விடயங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. அது சம்பந்தமாக அடுத்த கிளாஸில் படிப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.